நீங்க பாரு கதிரண்ணா, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. கதிர் இருந்துட்டு முத்துவேல நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே என்னதான் பிரச்சனை வந்திருந்தாலையும் மாமாவை நான் அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாது. எல்லா ஃபைலும் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, மாமாவுக்கு எந்த டைமில் என்ன மாத்திரை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமாவை கூடவே இருந்து பார்த்துக்கணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன தம்பி இன்னும் டாக்டர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராங்க. அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வார்டுக்கு அனுப்பி விட்டுருவோம், அங்கே போய் நீங்கள் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வடிவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எத்தனை சாமியை நான் வேண்டியிருப்பேன், இப்போ தான் அந்த சாமி கண்ணை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு முத்துவேலை பார்க்குறதுக்காக போகிறாங்க. வடிவு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ எதுக்காகவும் அழாதம்மா. ஆமாம், கதிர் மாப்பிள்ளை எங்கே, மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பழனி இருந்துட்டு இப்போ எதுக்குன்னு டேய் கதிர் எங்கன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அண்ணன் அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டினதுனால ஹாஸ்பிட்டலை விட்டு விரட்டி அடிக்க சொன்னாங்க. நான் தான் அவனை வீட்டுக்கு போக சொன்னேன், எனக்கு இப்போவே மாப்பிள்ளையை பார்க்கணும், போய் அவரை கூட்டிகிட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.